அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மனதை பற்றின ஒரு தெளிவான புரிதலை பார்க்க போகிறோம். இந்த மனதை பற்றின தெளிவான புரிதலை தான் ஞானம்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஞானம்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் எந்த மாதிரி நினச்சிப்பாங்கன்னா, அதிக மெடிடேஷன் பண்ணணும், பெரிய பெரிய நிலைகள் அடைஞ்சால் தான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், மெடிடேஷன்ஸ் வாசி யோகம், குண்டலினி யோகம், அந்த மாதிரி பல வருடங்கள் செஞ்சு தவம் புரிஞ்சால் தான் ஞானம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கும் தவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. தவம்னு சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு சித்துக்கள் அடையிறதுக்காக. அதாவது சித்துக்கள்னு சொல்கிறத விட நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ப்ளஸ் முக்கால ஞானம்னு சொல்லுவாங்க. நடக்க போகிறது தெரியும், ஆல்ரெடி நடந்தது தெரியும், எப்படி நம்ம இது பண்ணலான்னு தெரியும். அந்த முக்கால ஞானம் அடையிறதுக்கு தவம் உதவியாக இருக்கும். நான் வாசி யோகம் அப்புறம் தவம் இதெல்லாம் குறைச்சி பேசுகிறேன் அந்த மாதிரி நினைக்க வேணாம். அதாவது ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். ஞானம் எப்படின்னா லிபரேஷன் சொல்லுவாங்க. லிபரேஷன்னா விடுதலை, எல்லாத்துலேயும் இருந்து ஒரு விடுதலை, ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங், அதுதான் ஞானம். அதை அடையிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதோடைய தெளிவான புரிதல் யாருக்கு ஒரு ஆள் கிடைக்குதோ அவங்க ஞானம் அடைஞ்சிட்டதாக சொல்கிறாங்க. மனதை பற்றின முழு புரிதல் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, ஸோ இந்த மாதிரி ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு பல ஞானிகள் முயற்சி செஞ்சுருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா புத்தரை சொல்லலாம். புத்தர் பார்த்திங்கன்னா நிறையா தவங்கள் எல்லாமே புரிகிறாரு, எக்கச்சக்கமாக தவம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. கடைசியில் என்னதுன்னா போதி மரம்னு சொல்லுவாங்க. போதி மரத்துக்கு கீழே போயிட்டு அவர் அடப்போடா என்னடா இது இவ்வளோ இது பண்ணிட்டோம், எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்படின்னு ஒரு விரக்தியில் அவர் விட்டுறாரு. தன்னுடைய முயற்சியை விடுறாரு. தன்னுடைய முயற்சி விட்டது அப்புறமா தான் அவருக்கு ஞானமே கிடைக்குது. அதாவது அவர் செஞ்சது எல்லாத்துலேயும் அடைஞ்ச ஒரு தோல்வி தான் அவருக்கு ஞானமாகவே கிடைக்குது. இந்த மாதிரி புத்தருக்கு மட்டும் இல்லை, பல ஞானிகளும் அவங்க செஞ்ச முயற்சியை விட்டது அப்புறமா தான் ஞானமே கிடச்சிக்கிறதா சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஞானத்தை யார் வேணாலும் அடையலாம், ஒரு சராசரி மனிதனும் அடையலாம். நான் பெரிய ஞானியெல்லாம் ஆக முடியுமா, எப்படி அது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டே வேணாம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த மைண்டோடைய தெளிவான புரிதல் கிடச்சிருச்சுன்னா அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு பொருள். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இதில் எந்த போர்ஷனையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை நிறுத்திடுங்க. இந்த வீடியோவை ஃபுல் ஃபோக்கஸ்டாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டாலே நீங்கள் ஞானம் அடைஞ்சதாக பொருள். அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கிட்டாலே போதும், வேறு எதுவும் செய்ய தேவையில்ல. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தாலும் எனக்கு ஆன்மீகத்தில் இதெல்லாம் பெருசாக ஈடுபாடு இல்லை, ஆன்மீகம்லாம் நான் அந்த சைடு போகிறதில்ல அப்படின்னாலும் சரி, இது ஒரு இயல்பான மனுஷனுக்கும் சூட் ஆகும். ஜஸ்ட்டு என்னென்னா, இயல்பான மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா, நான் மனதை பற்றின ஒரு புரிதல், ஒரு அழகான புரிதல், ஒரு கரெக்டான ஒரு டெக்னிக்ஸ் கற்றுக்கினேன் அப்படின்னு ஒரு இயல்பான மனிதன் நினைப்பான். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர், ஆல்ரெடி நிறையா ஆன்மீக தேடல் இருக்குது, அவங்களுக்கு என்னென்னா இது ஒரு எண்டு கார்டு, அதாவது ஃபுல் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஃபுல் ஸ்டாப்னு சொன்ன உடனே நீங்கள் ஆல்ரெடி செய்கிற பயிற்சிகள்லாம் நிறுத்திடலாம், அந்த மாதிரி கிடையாது. இந்த புரிதலோடு நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை மேற்கொண்டு ஃபாலோ பண்ணலாம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மனம் மாறிக்கினே இருக்கிற தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு சில கதைகளை நான் இப்போது சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கதை பார்த்திங்கன்னா, ஒரு அப்பா, அதாவது ஒரு தந்தையார் என்னென்னா ட்ரெயினில் ஏறி சவாரி பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு 3 பசங்க, 3 பேருமே நல்ல சின்ன பசங்க தான். அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க 3 பேர். அப்புறம் அந்த அப்பா ட்ரெயினில் ஏறி போயிட்டுருக்காரு. ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அந்த 3 பசங்க செய்யாத சிலுமிஷனில் போட்டு எல்லாரையும் உயிரை வாங்குறாங்க. இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் போட்டு ஒரு வழியாக்கி எல்லாரையும் உயிரை வாங்குறாங்க. பேக் எடுத்து போடுறது, வீசுறது அப்படின்னு எல்லாரோட உயிரையும் வாங்குறாங்க. அப்போ என்னென்னா, அந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான கோபம் க்ரியேட் ஆகுது. அவங்களே அடிக்கிற அளவுக்கு கோபம் க்ரியேட் ஆகுது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய கோபத்தை அடக்கிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னங்க உங்கள் பசங்களை இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டிங்களா, நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, நான் ஊரில் இருந்தேன், என்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவங்கள மார்ச்சரியில் வச்சுருக்காங்க, அதுக்காக தான் நாங்கள் இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம்.
பசங்க 3 பேருக்கிட்டேயும் நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நானும் கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பேசஞ்சர்ஸ்க்கு வந்து என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய மைண்ட் வந்து சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படின்னா வந்து அவங்க இன்னும் எவ்வளோ சிலுமிஷம் வேணாலும் பண்ணட்டும், இருந்தாலும் நாம் எதுவும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு வந்து திடீர்னு மாறிடுது. இது வந்து இந்த கதை வந்து எதுக்காக சொன்னேன்னா, மைண்டு வந்து எப்படி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு மாறுது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதையை சொன்னோம். அதே மாதிரி நாம் ஒரு எண்ணம் ஆல்ரெடி ஞானம்னா வந்து அது மிகப்பெரிய லெவலு, ஹையஸ்ட் லெவல், அந்த மாதிரி நாம் ஒரு எண்ணத்தை வந்து வச்சுருப்போம். அது அந்த மாதிரி கிடையாது, அது வேறு மாதிரியான ஒரு புரிதல்னு சொல்கிறதுக்காகவும் இந்த கதையை வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன். இன்னொரு சின்ன கதையை சொல்லிக்கிறேன். ஒரு குரு இருக்கார், அப்புறம் ஒரு சீடர் இருக்கார். குரு வந்து வேறு ஊரில் இருக்கார், சீடர் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்காக வராரு. என்னென்னா நல்லா நைட் டைம் ஆகிடுச்சு. அப்போது குரு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி நைட் டைம் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு ரூம் தரேன், நீங்கள் அதில் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நாளை காலையில் வந்து நம்ம பயிற்சியெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து கேட்ட அந்த சீடரும் சரிங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுக்கிறாரு. ஒரு மெத்தை வந்து போட்டிருக்கு, மெத்தை போட்டுக்கிறது சரி நல்லா வசதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அழகாக படுத்துறாரு. படுத்துட்டதுக்கப்புறம் நல்லா அருமையாக தூங்குறாரு. தூங்கினதுக்கப்புறம் அவருக்கு நல்லா ஜம்முன்னு இருக்குது. இருக்கிற ஸ்ப்ரிங்கு எல்லாம் போட்டு அழகாக மெத்தை வந்து சூப்பராக இருக்குது. அவர் நல்லா திரும்ப படுக்கவே வந்து மெத்தை நல்லா வளைஞ்சு நெஞ்சு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு ஒரு மணிக்கு வந்து கதவை தட்டுறாரு குரு வந்து. என்னடா இந்த டைமுக்கு வந்து கதவை தட்டுறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னுடைய செல்ல பிள்ளை ஒன்று உள்ளே இருக்குது, அதை நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன இவர் இந்த டைமுக்கு வந்து ஏதோ செல்ல பிள்ளைன்னு சொல்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவர் வந்து போயிட்டு இந்த கட்டிலு கீழே இருந்து ஒரு கருநாகத்தை வந்து எடுக்கிறாரு. கருநாகத்தை எடுத்து தன்னுடைய கழுத்தில் போட்டுட்டு வந்து இதுதான் என்னோடய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போகிறாரு. இவருக்கு இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் ஒன்றுமே புரியல. என்னடா இது, நாம் படுத்துருந்த கட்டிலு கீழே கருநாகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரண்டு போயிடுறாரு. மிரண்டு போனதுக்கப்புறம் அவர் என்னென்னா அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நைட்டு தூக்கமே வரல. அடுத்த நாள் வந்து குருவை போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அவர் கேட்குறாரு, எப்படிப்பா நேற்று நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு. அதுக்கு வந்து சீடர் வந்து, நீங்கள் கதவு தட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ வந்து பாம்பு எடுத்துகிட்டு போனீங்களோ அப்போலேருந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த கதை வந்து எதுக்குன்னா, இதிலேருந்து தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளேயே போக போகிறோம். தாட்ஸ், திங்கிங். தாட்ஸ்னால் வந்து எண்ணங்கள், திங்கிங்னால் வந்து நாம் நினைக்கிறது. தாட்ஸ் வந்து வந்துக்கினே இருக்கும், திங்கிங் வந்து நாம் தான் வந்து எடுத்து செய்வோம். இப்போ வந்து இந்த தாட்ஸ், திங்கிங் இதை வந்து நான் சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதையில் வந்து என்னென்னா, அந்த பாம்பு வந்து எடுத்துகிட்டு போனது வந்து ஒரு தாட், அதாவது வந்து தாட்டுன்னு சொல்கிறத விட அது ஒரு இன்சிடெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அந்த இன்சிடெண்ட் இவர் என்ன பண்ணார்னா, திங்கிங்கில் போட்டு அதை பற்றி திரும்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால அவருக்கு வந்து தூக்கமே வரல. இது வந்து கிட்டத்தட்ட நாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்கிறதும் இதே தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் வந்து திரும்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதால வந்து நம்ம மைண்ட் வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். தாட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் அவர் எஃபர்ட், அதாவது நம்மளுடைய எந்த ஒரு செயலுமே இல்லாமல் அதுவே தானாக வந்தால் அது வந்து தாட்ஸ். திங்கிங் வந்து வித் அவர் எஃபர்ட், நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு முயற்சி பண்ணி செய்கிறது தான் வந்து திங்கிங். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எப்படின்னு சொல்ல போனால், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தாட்ஸ் வரும் அப்படின்னா 62,000 தாட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாட்ஸ் வந்து நாம் மெடிடேஷன் பண்ணால் வந்து அந்த 62,000லேருந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெடிடேஷன் வந்து நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கை முழுக்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். எல்லாராலையும் முடியுமானா அது சாத்தியம் கிடையாது. அப்போது வந்து எல்லாருமே தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் இந்த திங்கிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வர முக்கால்வாசி பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரி செஞ்சிடலாம். திங்கிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணுறீங்கனாலே அது வந்து ஒன்று பாஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா ஃப்யூச்சராக இருக்கும். கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ப்ரெசண்ட் ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த ப்ரெசண்ட் அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. திங்கிங் வந்து அது பாஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக, இல்லைனா ஃப்யூச்சராக அடுத்து என்ன நடக்க போதோ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னா, அந்த தாட்டை நான் வந்து ஜஸ்ட்டு கவனிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன்னா
அடுத்த தாட் என்னவோ அது வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ அதை கவனிக்காமல் அதை திங்கிங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நான் வந்து எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. அடுத்து என்ன சாப்பிட்லாம், நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை திங்க் பண்ணுறேன். இந்த திங்கிங் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை வந்து குறிக்குது. அப்போ திங்கிங் வந்து எப்போயுமே பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னுமே சிம்பிளாக சொல்லணுன்னா, மைண்டு வந்து ஒரு ரிவர் மாதிரி. ரிவர் வந்து எப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குதோ அந்த மாதிரி அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எப்படி ஃப்ளோ ஆகும்னா தாட்ஸால் ஃப்ளோ ஆகும். தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தாட் வரும், அதுக்கு அடுத்த தாட் வரும், அதுக்கு அடுத்த தாட் வரும். அந்த மாதிரி தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, வித் அவர் எஃபர்ட், நம்ம எஃபர்ட்டோடு வந்து அதை திங்கிங்க்கு மாற்றுறோம். அந்த தாட்ஸை நாம் வந்து மாற்றுறதால தான் வந்து நாம் போய் வந்து அந்த தாட்டை பிடிச்சி அதில் போய் சிக்கிக்கிறோம். இதை தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சும்மா இருன்னு சொல்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து வர தாட்ஸை வந்து திங்கிங்க்கு எடுத்துகிட்டு போகாமல் சும்மா இருக்கணும். அதுதான். இப்போ சிம்பிளாக வந்து சொல்கிறேன், மைண்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து தாட்ஸு, இன்னொன்று வந்து திங்கிங். தாட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. தாட்ஸ் வந்து இஷ்டத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். திங்கிங் வந்து நாமளாக எஃபர்ட் போட்டு ஏதாவது தாட்டை பிடிச்சோன்னா தான் அதை ஃபர்தராக வந்து பாஸ்ட்டுக்கோ அல்லது ஃப்யூச்சருக்கோ நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட்டு. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து தீய எண்ணங்கள் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அந்த மாதிரி வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, தாட்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தானே வருது. அப்போ அதை வந்து நீங்கள் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் என்னென்னா அது கன்சிடர் பண்ணாதது, திங்கிங்க்கு எடுத்துகிட்டு போகிறது, திங்கிங்கை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது, அதுதான் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது அப்படியே அடுத்த தாட் என்னவோ அதுக்கு மாறிக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே வழி. இங்கே வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொல்கிறது கூட தவறு தான். மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மீன்ஸ் மைண்டை வந்து கையாளுறது, அவ்வளோதான். மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாமளாக போய் எதுவும் இந்த மாதிரி எனக்கு தாட்ஸே வரக்கூடாது, அது வந்து தப்பு, அது எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பண்ணக்கூடாது. தாட்ஸை வந்து அப்படியே விட்டுறணும், அதுவே தானாக மாறிக்கும். எப்படி ஒரு ரிவர் வந்து ஃப்ளோலையே இருக்குதோ அந்த மாதிரி மைண்டும் வந்து தானாக மாறிக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து ஓட்டத்திலே இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல தண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. தண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப நாளைக்கு தேங்கி இருக்குதுன்னா அது வந்து குடிக்கக்கூடாது, அது வந்து அதில் வந்து செடிமெண்ட் ஆகி அழுக்கு படைஞ்சிருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான் மைண்டுக்கும். அப்படியே மைண்டு வந்து தாட்ஸ், இது ஒரு தாட் வருதா, அடுத்த தாட் என்னவோ அதுக்கு மாறிடணும். அந்த மாதிரி வந்து அது மாறிக்கினே இருக்கணும். அது மாறாமல் அதை வந்து நாம் பிடிச்சி வந்து அதை ஒரு இஷ்யூவாக ஆக்கிட்டோன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி பிரச்சனைகளே விளைவிக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு தாட் வருது, அது வந்து நெகட்டிவ் தாட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தாட்டை வந்து எதிர்த்து நான் ஒரு முயற்சியை போடுறேன். நீ எப்படி வரலாம், அது தப்பாச்சே, நீ இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து ஒரு ஃபைட் பண்ணுறீங்க. உங்கள் மனதளவில் வந்து அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஃபைட் பண்ணுறீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு வந்து என்ன ஆகுனா இன்னுமே பவர் அதிகமாகிடும். எப்படி இன்னுமே வந்து அதிகமாகிட்டு திரும்ப அது வந்து இன்னுமே தாட்ஸ் அதிகப்படுத்தி உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை, நாம் வந்து அப்படியே விடுறது மட்டும்தான் இங்கே நம்மளால் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம். நாம் அதை எதிர்த்து சண்டை போடுறது அந்த விஷயமே கிடையாது. நாம் பாட்டுக்கு சும்மா இருக்கணும், அப்படியே அதை விட்டுறணும். வந்துருச்சுன்னா ஓகே, இது வந்துச்சு, அடுத்து என்ன, அப்படியே வந்து விட்டுட்டு நம்ம சும்மா இருந்தாலே போதும், அதுவே மாறிக்கும். இப்போ இதே வந்து வேறு ஒரு கோணத்தில் வந்து சொல்கிறேன். இப்போ தாட்டுக்கு வந்து அதோட லைஃப் ஸ்பேன் ஆஃப் அ தாட், ஒரு தாட்டுக்கு வந்து அதோட உயிர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செகண்டு தான். ஒரு செகண்டு கூட இல்லை, ஒரு மின்னல் அடிக்கிற செகண்டு, அதுதான் வந்து ஒரு தாட்டோடைய லைஃப் ஸ்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு வந்து அது வரும், அந்த வேகத்துக்கு வந்து அது போயிடும். ஆனால் இது நம்ம வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை நினைக்கிறோம் பாருங்கள், அதுவே வந்து திங்கிங்கில் தான் வருது. திங்கிங் வந்து பாஸ்ட்டை வந்து பண்ணுது. அப்போ தாட்டுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கனாலே ஒரு செகண்ட் தான். நாம் என்ன பண்ணுறோன்னா அது திங்கிங் மூலமாக தான் அதுக்கு உயிரே கொடுக்குறோம். திங்கிங் மூலமாக உயிரை கொடுத்து அதை வந்து பெருசாக்கி வளர்த்து விடுறோம். அப்போ திங்கிங் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு தாட்டுக்கு வந்து ஃபர்தரான உயிரை வந்து கொடுக்குது. அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ சொன்ன கான்செப்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஐஸ் வந்து ஒரு டம்ளரில் வந்து ஐஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஐஸாக மாறிடுச்சு. இப்போ அந்த ஐஸை வந்து நாம் கரைய வைக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹீட் பண்ணணும், இல்லைனா வந்து அது வந்து வெப்பமாக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்.
அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல. அது ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக விட்டாலே அதுவே வந்து தண்ணியாக மாறிடும். அந்த மாதிரி வந்து ஒரு தாட் வந்துருச்சுன்னா உங்களோட சொந்த முயற்சியில் வந்து இது வரக்கூடாது, இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் சும்மா இருந்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறேன். எதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறேன்னா, அது வேறு விதமான கோணத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும். அதுக்காக தான் வந்து கொடுக்குறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஒரு கப்பில் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த கப்பில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கடுகை வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பூனை வச்சு அந்த தண்ணியை கிண்டிக்கினே இருக்கும். அப்போ அந்த மாதிரி கிண்டிக்கினே இருக்கும்போது என்னென்னா, அந்த கடுகு வந்து சுற்றிக்கினே இருக்குது. அது நம்ம எதுவுமே கிண்டாமல் அந்த ஸ்பூனை அப்படியே விட்டுட்டாலே அந்த கடுகு கீழே போய் செட்டில் ஆகிடும். இதில் வந்து அந்த கடுகுன்னு சொல்கிறது வந்து தாட்ஸு, ஸ்பூன் வந்து நம்ம திங்கிங்கு, கப்பு வந்து மைண்டு. இப்போ இதே தான் வந்து நம்ம மைண்ட்லேயும் வந்து பண்ணுறோம். அதை பிடிச்சி வந்து நோண்டிக்கினே இருக்கிறதால தான் அது வந்து அதுக்கு உயிர் இருந்து அது டெவலப் ஆகிட்டே இருக்கா. அதை அப்படியே விட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டில் ஆகிடும். இன்னொரு சிம்பிளான சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம உடம்புல இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்ம உள்ளுறுப்புகளை வந்து சொல்கிறோம். இது உள்ளுறுப்புகள் வந்து எப்படின்னா, நம்ம நுரையீரல், கல்லீரல் எல்லாம் இருக்குது. இது வந்து நாம் வந்து நீ வந்து இந்த சமயத்துக்கு சுவாசிக்கணும், இந்த சமயத்துக்கு விடணும், இந்த சமயத்துக்கு நீ வந்து ஃபில்டர் பண்ணணும், ப்யூரிஃபை பண்ணணும், ப்ளட்டை நீ வந்து இந்த இடத்துக்கு இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான் இயங்குது. ஸோ நாம் வந்து மூச்சை மட்டும் நாம் நினச்சோன்னா அதுக்கு கொண்டு வரலாம். இவ்வளோ மூச்சு இழுக்கணும், இவ்வளோ குறைக்கணும், அந்த மாதிரி மூச்சுமே வந்து நாம் நினைக்காதப்போ அதுவே தான் இயங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து இயங்குது. இதே மாதிரி வந்து நம்ம மைண்டில் வர தாட்ஸுமே அதுவே வரும், அதுவே போகும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் மாதிரி தான். அதை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளோட இதில் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே விட்டுறணும். இப்போ நாம் இங்கே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுறோம் இல்லையா, இதை தான் வந்து லிபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மைண்ட் லெவலில் வந்து நாம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒத்துக்கிட்டு அதை நம்ம விட்டுறணும் எதுவும் செய்யாமல். அதுதான் வந்து லிபரேஷன் சொல்கிறாங்க. இதை தான் வந்து புத்தர் வந்து போதி மரத்துக்கு அடியில் வந்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்ச உடனே அந்த விரக்தியில் வந்து நாம் இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தார் மைண்ட் லெவலில். அவர் அந்த மாதிரி நினச்ச உடனே அந்த விரக்தியுமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. அப்படியே அந்த மாதிரி பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் அவருக்கு வந்து ஞானம் பிறந்துச்சு. ஸோ ஞானம் பிறக்கிறதுன்னு சொல்கிறது கூடமே வந்து இந்த கான்செப்ட் தான். அதனால தான் வந்து இந்த கான்செப்டை நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சிங்கனாலே வந்து ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து ஃபஸ்ட்டு தாட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து எமோஷன்ஸ்க்கு மாறும். எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கோபம், பயம், படபடப்பு, காமம், எந்த ஒரு எமோஷன்ஸாக இருந்தாலுமே சரி, அதுவுமே வந்து வரும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது கூட வந்து அட்டாச் ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி அட்டாச் ஆகாமல் இருக்கும்போது என்னன்னா அந்த எமோஷன்ஸும் அதோட வலிமையை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அது பாஸ் ஆகிடும். இந்த நிலையை நீங்கள் வந்து அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஞானி தான். அதுலேருந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ இதில் வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுப்போம். அகம், புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அகம்னா வந்து நம்ம மைண்டை சார்ந்தது, மைண்டை வந்து குறிக்கிறது. புறம்னா வந்து நம்ம அவுட்டர் ஆக்ஷன்ஸ், நம்ம வெளியே வந்து என்னென்ன செய்கிறோம் அதை குறிக்கிறது. அகமை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து செய்யக்கூடிய வேலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல, சும்மா இருந்தாலே போதும், அது பாட்டுக்கும் பாஸ் ஆகிட்டே இருக்கும். புறத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து செய்யணும். இப்போ இந்த சும்மா இருன்னு சொன்ன கான்செப்ட் வந்து அகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், புறத்துக்கு வந்து பொருந்தாது. புறத்தில் நான் வந்து சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்காகாது, எதுவுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடமாட முடியாது. ஸோ அகத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து சும்மா இருக்கணுமே தவிர புறத்தில் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி 2 விதமான டேர்ம்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா வந்து மனோலயம், மனோநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோலயம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேலே வந்து மனசு வந்து லயம் ஆயிடுச்சு அப்படின்னா அது மனோலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இடத்துல வந்து உக்காந்துருக்கேன், ஆனால் நான் வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு நான் இந்த டைமுக்கு எழுந்திரிப்பேன், நான் இந்த சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல உக்காந்துட்டு அதை பற்றி நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒரு இடத்துல உக்காந்துட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அதை வந்து படம் மாதிரி வந்து மனசில் ஓட்டி பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி படம் மாதிரி ஓட்டி பார்க்குறது வந்து மனோலயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மனோ நாசம்னா வந்து என்னதுன்னா, இப்போ ஒரு தாட்டில் வந்து இன்னொரு தாட்டுக்கு வந்து மாறுது இல்லையா, அந்த டிரான்சிஷன் பீரியடு, அந்த டிரான்சிஷன் பீரியடை தான் வந்து மனோ நாசம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மனசு வந்து
நாசமாயிட்டு அடுத்த தாட்டுக்கு மாறுறது. இதை வந்து மனோநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் மனோலயம் சொல்கிறது வந்து ஒரு திங்கிங் தான். ஆனால் அந்த திங்கிங் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக் பிளான் மாதிரி, அதாவது கரெக்டாக நான் அடுத்து வந்து இதை பண்ண போகிறேன், இதை வந்து பண்ண போகிறேன், அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து மனோலயம் சொல்கிறது கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து மனோநாசம் அப்படின்னா வந்து அந்த தாட்ஸுக்கு வந்து ஒரு தாட்லேருந்து இன்னொரு தாட்டுக்கான டிரான்சிஷன் பீரியட் மாறுறதுக்கான அந்த டைம், ஒரு தாட் நாசமாய் அடுத்த தாட் வர்றது தான் மனோநாசம்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மனோநாசத்தோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த மனோநாசத்தோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம், அவ்வளோதான். அந்த மனோநாசத்தோட டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறிய தவம் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பண்ணுற தவம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அந்த மனோநாசத்தை வந்து இன்க்ரீஸ் அந்த டைமை வந்து அதிகப்படுத்துறதுக்காக செய்கிற தவம் தான் இது. எனக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த தவம் வந்து செய்யாதது உங்கள் விருப்பம். ஏன்னா இது கூடவுமே வந்து செய்யணும் அப்படின்னு கம்பல்சரியெல்லாம் கிடையாது. இந்த கான்செப்ட் புரிஞ்சிங்கனாலே போதுமான விஷயந்தான். இந்த தவம் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியான தவம் தான். அதாவது 3 புலன்கள், கண், காது, அப்புறம் நம்ம தொடு உணர்வு, ஃபுல் பாடி, இதை வந்து நம்ம கவனிக்கணும். ஒன்றுத்துக்கும் தனியாக கவனிக்கணும். எப்படின்னா இந்த தவத்தை வந்து இந்த பொசிஷனில் தான் உட்காந்து செய்யணும், இந்த டைமில் தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம், பப்ளிக் பிளேஸ்லேயும் செய்யலாம், எங்கே வேணாலும் செய்யலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, உங்கள் காதை வந்து கவனிக்கணும். என்னென்ன சத்தம் கேட்குது, சுற்றி என்ன சத்தம் கேட்குதுன்னு கவனிச்சிட்டே இருக்கணும். கேட்குற சத்தத்தை வந்து உங்கள் காதில் வந்து விழும், அதோட அடுத்த சத்தம் கேட்கும், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு கவனித்தாலே போதும். இந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் அந்த சத்தம் எப்படி கேட்டுச்சு, எங்கே வந்து வந்துச்சு, யார் ப்ரொடியூஸ் பண்ணா, அந்த மாதிரி திங்கிங்க்கு எடுத்துகிட்டு போக தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த சத்தத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டு அப்படியே விட்டுட்டா போதும். அடுத்த சத்தம் எதை கேட்குதோ அதை கவனிச்சிட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சத்தத்தை மட்டும் கவனிச்சிட்டு விடணும். கண்ணுனால் வந்து என்னென்னா டீஃபோக்கஸிங் சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து ஆல்ரெடி ஏதாவது தவம் பண்ணவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பழகியிருப்பாங்க. புருவத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு பழகியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். எப்படின்னா டீஃபோக்கஸிங், எது மேலேயுமே ஃபோக்கஸ் வைக்காமல் அப்படியே நார்மலாக இருக்கிறது. ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலில் வந்து நம்ம கண் வந்து எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறது, அது வந்து டீஃபோக்கஸிங். உடல் அளவில் வந்து நம்ம உடம்புல வந்து எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுற ஃபீல்ஸ், அதாவது இந்த இடத்துல உக்காந்துருக்கேன்னா எங்கே வந்து லேண்டு வந்து பாடி டச் பண்ணுது, அப்புறம் வந்து நம்ம உடை வந்து போட்டிருக்கோம், அது வந்து நம்ம உடம்புல வந்து இப்படி டச் பண்ணுறது, அதை வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 3 புலன்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து இந்த தியானம். இந்த தியானத்துக்கு பேர் வந்து சர்வரூப தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக எதுக்குன்னா, இது நம்ம வந்து செஞ்சு கொஞ்சம் பழகணுன்னா நமக்கு அந்த தாட்ஸ் வந்து கவனிக்கிறதுல வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஆகும்போது வந்து நம்ம அதை எமோஷன்ஸ்லேயும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்காக தான் இந்த தவம். இதுவுமே வந்து நீங்கள் இந்த தவத்தை நான் செஞ்சே ஆகணும், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்க தேவையில்ல. இது ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஜஸ்ட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எதுவும் போயிட்டு நீங்களாக வந்து திங்கிங் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்காக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தவம் தான் இது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் ஒரு பிரின்சிபல் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வந்து நம்ம மைண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ, அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப இன்பத்தை கொடுக்குதோ, அந்த இன்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க, அதில் போய் சிக்கிக்காதீங்க. அதாவது அதை அனுபவிப்பவர் அந்த இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஷியஸோடு இருங்க. அது ரெண்டுமே ஒன்றை, நீங்களே அந்த இன்பமாக மாறிடாதீங்க. அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. துன்பம் வரும்போதும் வந்து அதே மாதிரியே வந்து கவனமாக இருங்க. அதை அனுபவிப்பவர் ஒருத்தர், அந்த துன்பம் வருது அது வந்து ஒரு தனி அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். நீங்களும் அந்த துன்பத்தோடு கலந்து துன்பமாக மாறிடாதீங்க. இது வந்து இனிமேட்டு இந்த பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ப துன்பம் ரெண்டுமே வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன பண்ணாலும். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது நம்மளோட இதில் இல்லை. ஸோ வந்து நம்ம இந்த இன்ப துன்பத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து வீடியோவோட முடிவுக்கிட்ட வந்துட்டோம். இப்போது ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து எதுக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த கதை. இதை சொல்லி வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்தது அதையும் நான் வந்து கடைசியாக சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவோட மனைவி, அதாவது ராணி வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதால் அவர் வந்து ஒரு ஆழமான டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு.
அந்த டிப்ரெஷனில் இருந்து அவருக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார். இந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கிறதால அவரால் நாட்டை வந்து ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியல. ஸோ மக்களுக்கும் தெரிய வருது. அப்போ அவர் என்னன்னா வந்து என்னுடைய டிப்ரெஷனை வந்து போக்குறதுக்கு யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வைத்தியர்கள்லாம் வராங்க, ஏதோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு டிப்ரெஷன் போக மாட்டேங்குது. அப்போ அவர் இன்னொரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறாரு. என்னென்னா, என்னுடைய டிப்ரெஷனை வந்து போக்குறதுக்கு வந்து யார் வந்து என் டிப்ரெஷனை போக்குறாங்களோ அவங்களுக்கு என் நாட்டோடைய பாதி இடத்த வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து 3 days ஆர் 4 days தான் டைமு. அதுக்குள்ளே அவங்க என் டிப்ரெஷனை போக்கணும், இல்லைனா வந்து அவரோட உயிரை வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே வந்துட்டு இருந்த கொஞ்சம் அந்த வைத்தியர்களுமே வந்து தலை தெரித்து ஓடிடுறாங்க உயிர் பயத்தினால. அப்போ வந்து அந்த நாட்டுக்கு ஓரமாக வந்து ஒரு ஞானி வந்து உக்காந்துருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ வந்து இவர் முடிவு பண்ணுறாரு, நம்ம இந்த ராஜாவை போய் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து உதவுறதுக்கு வராரு. உடனே ராஜா வந்து பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்ல, நீங்கள் வந்து என்னை 4 நாளில் சரியாக்கலைன்னா உங்களை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஞானி வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி எனக்கு எல்லாமே தெரியும், நான் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், நீங்கள் இந்த மருந்தை வந்து சாப்பிடுங்க, ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இது கம்ப்ளீட்டாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கொடுக்கும்போது என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்து குரங்கை மட்டும் நினைக்கக்கூடாது, குரங்கு நீங்கள் நினச்சிட்டே இந்த மருந்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த மருந்தை கொடுத்துட்றாரு. அடுத்த நாள் வந்து ராஜா வந்து சாப்பிட்றாரு. கரெக்டாக அவர் சாப்பிட்ற அந்த டைம் வந்து மருந்தை சாப்பிடும் போது வந்து குரங்கோட ஞாபகம் வருது. அட என்னடா இது, நம்ம குரங்கை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சோம், கரெக்டாக குரங்கோட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. குரங்கோட ஞாபகம் வந்தப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், சரி நாளைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து அதே மாதிரி டைம் வருது, சாப்பிட வராரு, குரங்கோட ஞாபகம் வருது. என்னடா இது குரங்கோட ஞாபகமாக வருது, இப்படி இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு, அதே மாதிரி வருது. நம்மளை வச்சு ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாருன்னா கண்டுபிடிச்சிட்றாரு. நம்ம மருந்து சாப்பிட விடாமல் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்றாரு. சரி நம்ம மந்திரி கிட்ட தான் கேட்போமே சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்டால், நீங்கள் வந்து குரங்கு பற்றி நினைக்காதீங்க, நீங்கள் யானையை பற்றி நினைங்க, உங்களுக்கு குரங்கோட சிந்தனை வராது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து சொல்கிறாரு. அந்த மாதிரி சொன்னதப்புறம் அடுத்த நாள் வந்து யானையை பற்றி நினச்சிட்டே வந்து மருந்து சாப்பிட்றதுக்கிட்ட வந்துட்டார், எடுத்துட்டார். சாப்பிடும்போது கரெக்டாக குரங்கு வந்து யானை சைஸுக்கு பெருசாக வந்து அவருக்கு சிந்தனை வருது. என்னடா இது, முன்னாடியாவது குரங்கு சிந்தனை வந்துச்சு, இப்போ வந்து குரங்கே யானை சைஸுக்கு வந்து சிந்தனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வைத்தியரையே கூப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவரை வந்து கூப்பிட்றாரு. அந்த ஞானி வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து ராஜா வந்து, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, நான் இத்தனை நாளாக சாப்பிட ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அந்த குரங்கு ஞாபகமாக தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து அந்த ஞானி வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நான் வந்து என்ன சொன்னேன், குரங்கை நினைக்காதீங்கன்னு தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து குரங்கோட நினைப்பு வந்துச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை நினைக்கவே இல்லையே, அது ஆட்டோமேட்டிக்காக தானே வந்துச்சு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து குரங்கை நினைக்காதீங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, அவருக்கு வந்து வந்தது வந்து தாட்டு. இந்த ஞானி வந்து எதை மீன் பண்ணிக்காருன்னா, திங்கிங்கை வந்து மீன் பண்ணிக்காரு. அதாவது அவங்களுக்கு வந்து தாட்டு வந்து வரும், அதை வந்து திங்கிங்க்கு எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்டைரக்டாக சொல்லிக்கார். அதை தான் வந்து இந்த ராஜாவுக்கு வந்து எடுத்து புரிய வச்சார். புரிய வச்சதப்புறம் இப்போ எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த நாள் வந்து அதே மாதிரியே பண்ணுறாரு. குரங்கோட தாட்டு வந்து வருது, ஆனால் அவர் அதை திங்கிங் எடுத்துகிட்டு போகல, அப்படியே சும்மா விட்டுறாரு. அடுத்த தாட் வந்து வேறு தாட் மாறிடுச்சு. அப்போ வந்து அவர் மருந்து எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி ஒரு 3 days சாப்பிட்றாரு, அதோட ஒரு க்யூர் ஆகிடுறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அந்த ஞானிக்கு வந்து பாதி இடத்த வந்து கொடுத்துட்றாரு. இந்த கதை மூலயமா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அகத்தில் வந்து நம்ம எதுவும் போராட தேவையில்ல, தாட்ஸுக்கு எதிராக எதுவும் போராட தேவையில்ல, அப்படியே சும்மா விட்டாலே அதுவே தானாக நவுந்துடும். இதுதான் வந்து ஓவராலாக சொன்ன கருத்து. இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஞான விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதுக்கு இங்கிலீஷில் வந்து டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த புக்கு. இது வந்து பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது, கூகுளில் இருக்குது. இது எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பகவத் ஐயான்னு வந்து ஒருத்தவர். அவர் வந்து பகவத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து சேலமில் வந்து இருக்குது. ஜருகு மலைன்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு மலைக்கு அடிவாரத்தில் வந்து அவங்களோட ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏற்றின புக்கு தான் வந்து
ஞான விடுதலை. அந்த புக்கில் வந்து இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த புக்கில் வந்து வரும். இப்போ இவரோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இவரது கிளாஸ்ன்னு சொல்கிறத விட யூடியூப்லேயே வந்து இவரோட பேர் போட்டாலே நிறையா வீடியோஸ் வரும். இவர் வந்து என்னென்னா ஓசிடின்னு வந்து சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு. அது வந்து ஒரு மைண்ட் ரீதியான ஒரு டிஸார்டர். இந்த என்னதுன்னா வந்து ஒரு ரிப்பீட்டடான எண்ணங்கள் வந்து திரும்ப திரும்ப தோன்றிக்கினே இருக்கும். அதான் வந்து இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், ஓசிடி. இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டரே வந்து இவருடைய புரிதல் மூலயமா வந்து குணப்படுத்தியிருக்காரு. நிறைய பேர் வந்து ஓசிடி எனக்கு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லிட்டு ஃபீட்பேக் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஓசிடி டிசீஸே வந்து க்யூர் பண்ணுறது அளவுக்கு வந்து இந்த புரிதலுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த புரிதலை தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து பகவத் ஐயாவுக்கு தான் வந்து முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் மூலியமாக தான் எனக்கு கிடச்சிது. நான் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஞானி தான். அதில் வந்து எந்த வித டவுட்டும் இல்லை. இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ விஷயம் இருக்குது. இருந்தாலும் என் மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்களுக்கு நீங்களே வந்து நன்றி செலுத்திக்கோங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இதோட ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இன்னொரு வீடியோ வந்து வரும். ஆனால் இந்த ஒரு வீடியோவே வந்து போதுமானது. இதிலே எல்லா கண்டென்ட்டுமே வந்து சொல்லியாச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.